இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆரி ஸ்டாண்ட். ஆரி ஸ்டாண்ட் வந்து எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம்? பிளஸ் இந்த ஸ்டாண்ட்ல இந்த நாட்ட வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் கிளாஸ். எப்பவுமே இந்த ஆரி ஸ்டாண்ட்ல நம்ம இந்த நட்டு இருக்குல்லங்க, இந்த நட்ட தான் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணுமே தவிர, இந்த சைடு இருக்க போல்ட் வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த சைடு இருக்க போல்ட் மட்டும் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த சைடு இருக்க போல்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இத நம்ம தொடவே கூடாது. ஏன்னா அவங்களே வந்து பேசிக்கா அட்ஜஸ்ட் பண்ணி குடுத்துருப்பாங்க. அதனால இது வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இது மட்டும் தான் நம்ம வந்து எடுக்கணும். இது மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது மட்டும் தான் இது வந்து பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து இது வந்து அரி ஸ்டாண்ட வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாரி தருவாங்க. ஃபர்ஸ்ட்டு இதுல எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு போல்ட் சேர்த்து தருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த போல்ட் வந்து நம்ம தனியா எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஜஸ்ட் நீங்க வந்து கையில போட்டு அதை முதல்ல நெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து எந்த காலுமே ஆடக்கூடாது. ஆடுச்சுன்னா வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் வந்து நிக்காம ஆடிட்டே இருக்கும். உங்கனால வந்து ஆரி ஒர்க் போட முடியாது. அதே மாரி எல்லா ஸ்டாண்டுமே வந்து ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 14 எம்எம் தான் வந்து நம்ம இத வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே வந்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா காலையுமே வந்து நீங்க நல்லா டைட் பண்ணிக்கணும். அப்பதான் அது வந்து ஆடாது உங்களுக்கு. நல்லா ஸ்டெடியா நிக்கும். அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணியாச்சு. இது அடுத்தது வந்து இந்த ஃப்ரேம்க்கு நம்ம வந்து இந்த நாட்ட வந்து சுத்தணும். எடுக்கணும். எடுத்துட்டு இதுல ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த அட்ஜஸ்ட்மென்ட் இல்லாத ஃப்ரேம்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த க்ளோ வந்து ஃபர்ஸ்ட் ஊத்தணும். க்ளோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எங்கருந்து ஸ்டார்ட் பண்றோமோ அந்த இடத்துல கொஞ்சம் க்ளோ வந்து அதிகமா யூஸ் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸா அப்படியே நிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல க்ளோ போட்டுக்கலாம். க்ளோ போட்டுட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இப்படி ஃபர்ஸ்ட் ஒரு இது மட்டும் நம்ம எப்ப ஒட்ட வச்சோமோ அந்த இடத்துல இருந்தே ஒரு ரவுண்ட் சுத்திக்கணும். அடுத்தது சுத்தியில என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது எல்லாம் அடுத்தடுத்து நீங்க சுத்த வரையில என்ன பண்ணணும்னா, பக்கத்து அடியில கொஞ்சம் க்ளோ போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு சைடு போட்டீங்கனாலே போதும். க்ளோ ஒரு சைடு போட்டுட்டு, க்ளோ போட்டு பக்கமா சுத்தணும். இப்ப இந்த சைடுல இருந்து கொஞ்சம் பக்கமா. கொஞ்சம் தள்ளி. தெரியுதுங்களா? உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி நான் சுத்துறது தெரியுதா? இதே மாதிரி கொஞ்சம் தள்ளி நல்லா இழுத்து டைட்டா சுத்தணும். கேப் விடாம சுத்தணும். இது வந்து எதுக்கு நம்ம வந்து இந்த நாட சுத்துறோம் அப்டின்னா, நம்ம கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணையில, இந்த வுட்டோட இது வுட்டோட கர வந்து ஒரு சில கிளாத்ல வந்து புடிச்சுக்கும். அ கிளாத்லலாம் வந்து புடிச்சுக்கும். அது புடிக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த நாட வந்து நம்ம சுத்துறோம். இந்த நாட சுத்தையில உங்களுக்கு அந்த நம்ம நார்மலா குடுத்துருக்கேன் அந்த அ இந்த அட்ஜஸ்ட்மென்ட்டோட இது அந்த அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்துருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மென்ட்டோட வந்து உங்களுக்கு வந்து நாடா சுத்தணும்னா, உங்களுக்கு வந்து இது வந்து பத்தாது. அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஆசிரியர்கிட்ட சொல்லி இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசா கொஞ்சம் இதோட லென்த் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி. இந்த ஃப்ரேம் கிடையாது. இந்த ஆணியோட லென்த் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி நீங்க கேட்டு வாங்கிக்கீங்க. அவங்க தருவாங்க. இல்ல என்கிட்ட வந்து நீங்க ஆர்டர் பண்ற அப்டி இருந்தா, உங்களுக்கு நான் இத சேர்த்து தான் தருவேன். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தருவேன். நான் வந்து காசு வாங்கல இதுக்கு. இதுக்கு எக்ஸ்ட்ரா குடுக்குறதுக்கு நான் எப்பவுமே மணி அதிகமா வாங்க மாட்டேன். என்ன பேசிக்கா எல்லாரும் வாங்குவாங்களோ, அதே அளவு தான் நான் வாங்குவேன். ஃபுல் ஃப்ரேம் கொஞ்சம் தள்ளி இந்த ஃபுல் ஃப்ரேமும் வந்து நீங்க நாட் சுத்திக்கணும். இப்ப வந்து நம்ம ஃப்ரேம் ஃபுல்லா வந்து சுத்திட்டோம். இப்ப வந்து என்ன பண்ணணும்னா, ஃப்ரேம் ஃபுல்லா நம்ம வந்து சுத்துறதுக்கு, அ 4 பக்கமுமே வந்து நீங்க லைட்டா போடணும். இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க. க்ளோ வந்து இந்த மாரி லைட்டா போட்டு மட்டும் யூஸ் பண்ணணும். நெறைய போடக்கூடாது. ஏன்னா நெறைய போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அ க்ளோ வந்து காயறதுக்கு லேட் ஆகும். அப்புறம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால வந்து எப்பவுமே லைட்டா க்ளோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இப்படி சுத்தையில வந்து என்ன பண்ணணும்னா, கரெக்ட்டா இந்த 2 நாட் இருக்கு. 2 லைன் தெரியுதா? 2 லைன் தெரியல. அதுல 1 லைன் மறையிற மாதிரி ஒருக்கா சுத்திக்கோங்க. இங்க பாருங்க. தெரியுதா? 1 லைன் நல்லா இழுத்து, ஃபோர்ஸா இழுத்து 2 லைன்ல 1 லைன் மறைஞ்சிரணும். 1 லைன் மட்டும் தான் வெளிய தெரியணும். அந்த மாரி நல்லா சுத்திக்கோங்க. நல்லா இழுத்து, ஃபோர்ஸா இழுத்து, கேப் இல்லாம சுத்தணும். இது வந்து எதுக்காக இது வந்து நாட் சுத்துறோம் அப்டின்னா, உங்களுக்கு அந்த கிளாத்ல வந்து லூஸ் வராம இருக்கு. அதே மாரி இந்த கிளாத்ல வந்து அ இந்த வுட்டோட கர வந்து பிடிக்காம இருக்கும். அப்புறம் வந்து லூஸ் இல்லாம இருக்கும். இப்ப சுத்தியாச்சு. இப்ப சுத்துனத எப்பவுமே எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துலயே வந்து சுத்தியாச்சு. சுத்துனதுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட்டா முடியும்ல இந்த இடத்துல வந்து
உள் பக்கமா வந்து இத வந்து க்ளோ போட்டு உள் பக்கமா க்ளோ போட்டுட்டு, உள் பக்கமா கொஞ்சம் நெறையவே க்ளோ போட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டு, இந்த உள் பக்கமா நம்ம வந்து க்ளோ வந்து உள் பக்கமா லாஸ்ட்டா சுத்துறது வந்து உள் பக்கமா இருக்கிற மாரி சுத்திக்கோங்க. இந்த வுட்டோடது அந்த கரை பிடிக்காம இருக்கும். லூஸ் அடிக்காம நல்லா இறுக்க டைட்டா குடுக்கும். இதே மாரி நாட வந்து நீங்க இந்த ஃப்ரேம்க்கு சுத்துறாப்படி இருந்தாலும் சுத்திக்கலாம். உள் ஃப்ரேம்க்கு சுத்துனாலும் சுத்திக்கலாம். இல்ல சுத்தாம இருந்தாலும் ஓகே தான். ஆனா இந்த வெளிய வர ஃப்ரேம்க்கு வந்து நீங்க கண்டிப்பா சுத்தி தான் ஆகணும். உள்ள இருக்கிற ஃப்ரேம்க்கு வந்து கண்டிப்பா சுத்தி தான் ஆகணும். தேங்க் யூ.